பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஆங்கில மொழி ஆற்றலை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு பிரதமர் விடுத்துள்ள உத்தரவை கல்வி அமைச்சு உடனடியாக கருத்தில் கொண்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவுரைக்கு ஏற்ப கல்வி தரத்தை உயர்த்தும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும். குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் ஆங்கில மொழி புலமையை அதிகரிக்கும் பல்வேறு நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ELTC எனப்படும் ஆங்கில மொழி கற்பித்தல் மையங்களை மறுசீரமைப்பதும் அவற்றில் அடங்கும் என அமைச்சர் பட்லினா சீடேக் கூறினார். ELTCயின் தீவிர மறுசீரமைப்பு பயிற்சி மற்றும் வகுப்பறை கற்பித்தலில் ஆசிரியர்களின் ஆங்கில மொழி ஆற்றலை மேம்படுத்தும் என அவர் சொன்னார். அதே சமயம் மலாய் மொழியின் மாண்பை கட்டிக்காத்து ஆங்கில மொழியை வலுப்படுத்தும் கொள்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இது தவிர 2013-2025 மலேசிய கல்வி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 4 முக்கிய முன்னெடுப்புகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். HIP எனும் மிகவும் ஆழமான திட்டம், DLP எனும் இரட்டை மொழி கொள்கை, இணையம் வாயிலான பள்ளி ஆங்கில மொழி திறன் உயர்த்தும் திட்டம், ELT எனும் ஆங்கில மொழி ஆசிரியர்களின் தொழில்துறை மேம்பாடு ஆகியவையே அந்த 4 அம்சங்களாகும். டெலிமா என்று அழைக்கப்படும் மலேசியாவின் டிஜிட்டல் கல்வி கற்றல் முன்னெடுப்பு திட்டத்தில் AI அதிநவீன பயன்பாடு சேர்க்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். GM Indians பெருமையுடன் வழங்கும் ஸ்லாங்கர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கரில் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை ஹாரி சுச்சி மலேசியா, அதாவது மலேசியாவை சுத்தப்படுத்தும் நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது தூய்மை குறித்து நாட்டு மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கில் அமைச்சரவை அந்த முடிவை எடுத்துள்ளது. மலேசியாவை சுத்தமான, அழகான, அமைதியான நாடாக உருமாற்றும் நோக்கத்தை அது கொண்டிருப்பதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நாக்வாமிங் தெரிவித்தார். இந்த ஹாரி சுச்சி மலேசியா திட்டம் பல்வேறு மட்டத்திலான மக்களை உட்படுத்தி இவ்வாண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி பேரளவில் மேற்கொள்ளப்படும். அதற்கு பள்ளி மாணவர்கள் உட்பட 1 லட்சம் பேரை திரட்ட இலக்கு வைத்திருப்பதாக அமைச்சர் சொன்னார். கடந்த ஆண்டு 58,000 பேருடன் 4,645 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் சேகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. போர்டிக்சனில் உள்ள துவாங்கு ஜாஃபார் மின் உற்பத்தி நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ பயனர்களுக்கான மின்சார விநியோகத்தை பாதிக்கவில்லை என TNB தெரிவித்துள்ளது. தீ ஏற்பட்ட கையோடு தொழில்நுட்ப குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு உரிய கட்டுப்பாட்டு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. தற்போதைக்கு தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்பட்டு வருகிறது. நிலவரம் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு அவ்வப்போது தகவல்கள் வழங்கப்படும் என்றும் TNB கூறியது. முன்னதாக பயங்கர வெடிப்பு சத்தத்துடன் தீ ஏற்பட்டதால் சுற்றுவட்டார மக்கள் பீதியடைந்தனர். உடனடியாக போர்டிக்சன் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த குழுக்கள் சம்பவ இடம் விரைந்தன. யாரும் அதில் காயமடைந்ததாக இதுவரை தகவல் இல்லை. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஏர் ஏஷியா விமானத்திலிருந்து ஞாயிறன்று வெளியேற்றப்பட்ட தைவானிய ஜோடியை போலீஸ் கைது செய்துள்ளது. மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் இருவருக்கும் மனநல பாதிப்பேதும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து அதே நாளில் அவர்கள் கைதானதாக KLIA போலீஸ் துணைத் தலைவர் அல்பானி ஹம்சா கூறினார். குற்றவியல் சட்டம் மற்றும் சிறு சிறு குற்றங்களுக்கான சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது.
முன்னதாக சீனாவுக்கான ஏர் ஏசியா விமானத்தில் இருந்தபோது அவ்விருவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல் நடந்து கொண்டு மற்ற பயணிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தினர். இதையடுத்து விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு நேரடியாக KLIA போலீஸ் தலைமையகம் கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் அங்கு போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருவரும் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டனர். அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த போலீஸ் உடனடியாக மருத்துவ குழுவை வரவழைத்தது. அவர்கள் வந்து பரிசோதித்துவிட்டு அந்த தைவானிய ஜோடிக்கு மருந்து கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர். பஹாங் குவாந்தான் தஞ்சோங் லும்பூர் பாலம் அருகேயுள்ள ஆற்றங்கரையில் உணவு வியாபாரி என நம்பப்படும் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் 12:45 மணிக்கு அது குறித்து தகவல் கிடைத்ததாக குவாந்தான் போலீஸ் தலைவர் ACP வான் முகமது ஜஹாரி வான் பூசு கூறினார். இதையடுத்து போலீசுடன் தடயவியல் மற்றும் உடல் கூறு நிபுணர்களும் சம்பவ இடம் விரைந்தனர். சோதனையில் அப்பெண்ணின் உடலில் காய தழும்புகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 37 வயது அப்பெண் முதல் நாள் இரவு 7:30 மணிக்கு கேஷ் ஆன் டெலிவரி முறையில் உணவுப் பொருட்களை அனுப்புவதற்காக சம்பவ இடம் வந்திருந்ததாக நேரில் பார்த்த சாட்சி ஒருவர் போலீசிடம் கூறியுள்ளார். இதையடுத்து அச்சம்பவம் ஒரு கொலை என வகைப்படுத்தப்பட்டு விசாரணை நடைபெறுவதாக ACP ஜஹாரி கூறினார். 2034 உலகக்கிண்ண கால்பந்து போட்டி நடுகிலும் மதுபான விற்பனைக்கும் பயன்பாட்டுக்கும் தடை விதிக்கப்படுவதாக போட்டியை ஏற்று நடத்தும் நாடான சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. குளிர்பானங்கள் மட்டுமே விளையாட்டரங்கங்களில் விற்கப்படும். மதுபானங்களை அரங்கினுள் கடத்திச் செல்ல முயல்பவர்களுக்கு கடும் தண்டனை காத்திருக்கிறது. உலக கிண்ணமே என்றாலும் மதுபானம் தொடர்பான இஸ்லாமிய சட்டங்களை தளர்த்த முடியாது என பிரிட்டனுக்கான சவுதி அரேபிய தூதர் இளவரசர் காலித் பின் பண்டார் அல் சவுத் கூறினார். அரங்கங்கள் மட்டுமின்றி ஹோட்டல்கள், கால்பந்து ரசிகர்கள் தங்கும் மற்றும் குழுமியிருக்கும் இடங்களிலும் மதுபானங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. மதுபானம் இல்லாமலேயே பல்வேறு கேளிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். எனவே உபசரணை நாட்டின் கலாச்சாரத்தை வெளியிலிருந்து வருபவர்கள் மதிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வறிவிப்பின் மூலம் உலகக்கிண்ண இறுதிச் சுற்று வரலாற்றில் மதுபானங்களுக்கு முழு தடை விதிக்கும் முதல் நாடாக சவுதி அரேபியா திகழவிருக்கிறது. இதற்கு முன் 2022 காட்டார் உலகக்கிண்ண போட்டியின் போது குறிப்பிட்ட இடங்களில் அனுமதி பெற்ற ஹோட்டல்களில் மட்டும் மதுபானங்களை விற்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.